என் விழிகளில் அவள் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நாம் ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். ஆக்சுவலாக நேற்று லீவு. இன்றைக்குமே ஸ்டோரி ரொம்ப கம்மியாக தான் சொல்லுவேன். மினிமம் ஒரு 15 to 18 மினிட்ஸ் கூட வருமானு தெரியல. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, லீவ் விட்டுட்டாங்க ஆஃபீஸில். ஸோ நான் ஊருக்கு போகிறேன் இன்றைக்கி நைட்டு. ஸோ ஊருக்கு போகிறதுனால என்னால் ஸ்டோரியை ரெக்கார்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் 2 நாளாக கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு. லேட்டாக தான் வரேன், ரொம்ப லேட்டாக தான் தூங்குறேன். அதனால தான் எதுவும் பண்ண முடியல. ஸோ இன்றைக்குமே நீங்கள் எந்த அளவுக்கு ஆவலாக காத்துட்ருக்கீங்களோ அதே அளவுக்கு ஐயோ என்னால் உங்கள் கூட பேச முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஸ்டோரி மூலிமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான். சரி, இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். 2 பேரும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்க, வீட்டுக்கும் போயிடுவாங்க. ஐ மீன் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஜனனியோடது. அதுக்கு 2 ஸ்டாப்புக்கு அப்புறம் தான் நம்ம மதியோட ஸ்டாப் வரும், வீடு வரும். இவங்க இறங்கிடுவாங்க. இறங்கும்போது ஒரு பாய் சொல்லிவிட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இறங்கிடுவாங்க. இவங்க அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் இவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. இறங்கி போகிற நேரம் ஃபுல்லாக நம்ம ஜனனிக்கு அந்த பஸ்ஸில் நடந்த இன்சிடெண்ட் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஜஸ்ட்டு டிஸ்டர்ப்ட் ஆகிற மாதிரி இருக்குமே தவிர பட் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. பெருசாக அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. சரின்னு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக எப்பயும் போல் பூக்கை தூக்கி மூளையில் கடாசிட்டு வீட்டுக்கு போனால் ரொம்ப நல்ல பிள்ளை. அதாவது தூக்கி போகிறதுன்னா வீட்டுக்கு போனால் தூக்கி ரூமுக்குள்ளே போய் தூக்கி போட்டு அங்கே எந்த சேட்டையும் பண்ணாத பிள்ளை, அவ்வளோ நல்ல பிள்ளை. ஏன்னா அவங்களுக்கு தான் 2 அண்ணனோ 3 அண்ணனோ இருக்காங்களே, இவங்க தானே கடைக்குட்டி. ஸோ ஓவராக செல்லம். அதுவும் அம்மா கூட ரொம்ப செல்லம், என் பொண்ணு மாதிரி இருக்கணும், எவ்வளோ சமத்தாக இருக்கா பாரு அப்படின்னலாம் அவங்க சொல்லுவாங்க. அவ்வளோ பவ்யமாக இருப்பாங்க வீட்டில். சரின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு எப்பயும் போல் படிச்சுட்டு வீட்டில் மேடத்துக்கு ஃபோன் இருக்குது. அதாவது வீட்டில் ஃபோன் ஒன்று இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டு ரீச் ஆனதுமே இவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி ஏய் நான் வந்துட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிடி அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. சரி பாரு, இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் நீ முடிச்சுட்டு வந்துடு. நீ என்னப்பா நீ படிச்சிடுவ, நானும் படிச்சிடுவேன். ஆனால் உன் மேலே இருக்கிற கானில் என்ன தான் எல்லோரும் பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதுக்காகவே நான் படிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சரி நான் சாப்பிட்டு ஒர்க் பண்ண போகிறேன், ஐ மீன் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு அதெல்லாம் அது பிளா 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 வீட்டுக்கு போனால் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன வேலை இருக்குமோ அதெல்லாம் முடிச்சுட்டு படிக்கிறேன்ட்டு படிக்க போயிடுவாங்க, தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். என்னடா என்ன ஃபீலிங், என்ன ஏன் இந்த மாதிரி எல்லோரும் பரபரப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் வராங்களா அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன இது கவர்மெண்ட் ஸ்கூலு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தெரியுதில்ல, அப்புறம் ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை திடீர்னு என்ன இப்படி பரபரப்பாக இருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுவா, நம்மளுடைய ஹெச்எம் சார் இருக்காங்க இல்லையா, அவங்க ரிலீவ் ஆக போகிறாங்களா. ஸோ அதுக்காக இன்றைக்கி இவங்க எல்லாருக்குமே குட்டியாக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது லன்ச்சு வந்து டீச்சர்ஸ்க்கெல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அப்படியா, அப்போ இன்றைக்கி கிளாஸ் எல்லாம் கட்டு தான், யாரும் வரமாட்டாங்க, ஒரே ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆமாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ சொல்லிக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக அவங்க கிளாஸஸில் போயிட்டு அவங்கவுங்க ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்கவுங்க என்ன அன்றைக்கி தான் அவர் போகிறார் இல்லையா. ஸோ அதுக்காக சின்னதாக ஒரு லஞ்ச் வச்சுருக்காரு. மிஸ்ஸஸ்ங்கெல்லாம் அதில் பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு இவங்க நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அதுதான் உண்மை இல்லை. அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்கணும், டீச்சர்ஸோட வேலையை அவங்க கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிடுவாங்க. இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடும். ஐயோ இவங்க வரமாட்டாங்கன்னு நினச்சோமே, இவங்க ஏன் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. என்ன பண்ணுறது, நேரம் விதி யாரை விட்டுச்சு, நான் மட்டும் என்ன விதி விளக்கா அதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜனனி உடனே மதியம் மறைச்சி வைப்பாங்க. நான் என்னடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில சேட்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கும். கொஞ்சம் நாளாகவே பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நார்மலாக அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஆஃபலி எக்ஸாம்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் வந்துடும். குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமில் ரொம்பவே படிக்கணும் அந்த மாதிரி 12th இல்லையா,
ஸோ அதில் ஃபுல்லாக அவங்க கவனத்தை செலுத்திட்டுருப்பாங்க. ஸோ இப்படி இவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜனனி இருக்காங்க இல்லையா, ஜனனிக்கு என்ன பண்ணணும், ஹெவியாக ஃபீவர் வந்துடும் திடீர்னு. காலையில் அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கு வரும்போது. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. சும்மா ஏதோ டயர்டாக இருக்கும் போல், நம்ம நைட் ஃபுல்லாக ஓவராக படிச்சிருப்போம், அதனால் அப்படி இருக்கு போல் அப்படின்ட்டு இவங்க வந்துடுவாங்க. ஸோ இவங்க அப்படியே வரும்போது ஃபீவர்ஸ் வந்து ஹெவி ஆகிட்டே இருந்திருக்கும், அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபீவர் ஹெவி ஆகிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீவரை இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அது அவங்களுக்கு ஃபீவர்னே தெரியாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அதை நோக்கி அவங்க வந்துகிட்ருப்பாங்க. ஸோ வந்துட்டுருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு அவங்களுக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி கேர் ஆகி தலை சுற்றி அப்படியே கீழே விழுகிற மாதிரி போயிடுவாங்க, கீழேயும் விழுந்துருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து சைலண்ட் ஆகிடுவாங்க. சைலண்ட் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகிடும். கேர் ஆகி தலை சுற்றி கீழே விழுந்துருவாங்க. விழுந்ததுனால அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. கீழே விழுந்து லேசாக நெத்திக்கிட்ட அடிபட்டுரும். ஸ்கூல் தானே, கிரவுண்டுக்கிட்ட தானே நடந்து போயிட்டுருப்பாங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு கல் இருக்கும், அவங்களுக்கு கேர் ஆகி கீழே விழுந்து நெத்தியில் லைட்டாக அடிபட்டுரும், ப்ளட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாகவே எல்லோரும் ஒன்று கூடிடுவாங்க. கூடினதும் எல்லோரும் என்னாச்சு 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 அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஆள் மதி சும்மா சூப்பராக ஜாலியாக பொறுமையாக நடந்து வந்துட்டுருப்பாங்க. இங்கே ஒரே க்ரௌடாக இருக்கும். என்ன இங்கே க்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு, ஜனனி கீழே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொன்னதான் சும்மா சிட்டாக பறந்து வருவாங்க. ஜனனி பறந்து வந்து மதி பறந்து வந்து நகருங்க, ஜனனி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்ததும் இவங்க ரொம்ப பதறி போய் பயந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப பயந்துருவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரியானது உடனே ஜனனி அவங்க மடியில் படுக்க வச்சுட்டு ஜனனி சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து விட்டு கன்னத்தெல்லாம் தொடச்சி விடுவாங்க. அப்போ தான் அவங்க பாடியை டச் பண்ணும்போதே தெரியும் அவங்களுக்கு ஃபீவர் ஹெவியாக இருக்கும். அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அந்த நெத்தியில் பேண்டேஜ் மாதிரி போட்டு விட்டு அவங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து கிளாஸுக்கு கூப்பிட்டு போவாங்க. மிஸ்ஸஸ் எல்லாம் கேட்பாங்க, சாப்பிட்டியா இல்லையா காலையில் அப்படின்ட்டு கேட்பாங்க. இல்லை மிஸ் சாப்பிட்டேன். இவ்வளோ ஃபீவராக இருக்கிறது கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மிஸ் எனக்கு தெரியல இது ஃபீவரு அப்படின்ட்டு, நான் நார்மலாக இருக்குன்னு நினச்சி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே நீ அந்த லாஸ்ட் பெஞ்சில் போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே மிஸ் அப்படின்ட்டு இவங்களும் போயிடுவாங்க. இவங்களுக்கு மனசே ஆகாது மதிக்கு. அவங்க லாஸ்ட்டில் இருப்பாங்க, இவங்க இங்கே இருப்பாங்க. ஆள் மட்டும் தான் இங்கே இருப்பாங்க. அவங்க கவனம் ஃபுல்லாகவே பின்னாடி தான் இருக்கும். திரும்பி பார்த்துட்ருப்பாங்க. அவங்களால ஒன்றும் முடியாது. எப்படா இந்த அவர் முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த மிஸ் போனது குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க தலையை தூக்கி அவங்க மடியில் வச்சுக்கிட்டு, இப்போ என்னாச்சு, இப்போ எப்படி இருக்குது, உனக்கு இப்போ ஓகே தானே, ஃபீவர் குறைஞ்சிச்சா இல்லையா, ஹாஸ்பிட்டல் போகலாமா, நான் வேணுமா போய் பெர்மிஷன் கேட்குறேன், நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் வரியா, போகலாமா, ஒரு இன்ஜெக்ஷன் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் இப்படி, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், இங்கே பார், நீ நார்மலாக இருந்தால் நான் எதுவும் கேட்கவே மாட்டேன், ஆனால் உனக்கு இவ்வளோ ஃபீவராக இருக்கிறதுனால தான் கேட்குறேன், இல்லைனா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு புரியுது, மற்ற நாளில் பெருசாக இல்லை, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சொன்னால் கேளு, ஆக்சுவலாக ஃபீவர் இருந்தால் சரியாக தான் போயிடும், ஆனால் நீ தலை சுற்றியே கீழே விழுந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா ஹெவியாக இருக்குன்னு தான் அர்த்தம், ப்ளீஸ் சொன்னால் கேளேன், நம்ம ஒரே ஒரு வாட்டி போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா, இந்த ஒரு வாட்டியாவது கேளேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி இப்போ என்ன, உனக்கு இன்ஜெக்ஷன் போட போகணும் அவ்வளோதானே, சரி போய் கேளு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க பேச்சையும் கேட்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க ஸ்பீடாக போய் அந்த மிஸ்கிட்டலாம் பெர்மிஷன் கேட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டு, அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் எல்லாம் வாங்கிட்டு வர வழியில் ஒரு பால் வாங்கி கொடுத்து, ப்ரெட் 2 வாங்கி கொடுத்து, ப்ரெட் மீன்ஸ் பன்னு வாங்கி கொடுத்து அதை சாப்பிட வச்சு, அந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. இதெல்லாம் நம்ம ஜனனிக்கு புதுசாக இருக்கும். என்னடா இது, ஏன்டா இப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி புதுசாக இருக்கும். பட் இந்த அளவுக்கு கூட நம்ம மேலே ஒருத்தவங்க கரை இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட்டில் அப்படியே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது கூட அவங்க எப்படி வருவாங்கன்னா, அவங்க ஜனனியோட கையை பார்த்திங்கன்னா மதி பிடிச்சிட்டு வருவாங்க. கை தாங்களாக அவங்கள பிடிச்சிக்கிட்டு தான் வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்கள சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்து
சுடு தண்ணி கொடுத்து கிளாஸுக்கு வந்துட்டு சுடு தண்ணி கொடுத்து லாஸ்ட் பெஞ்சில் படுக்க வைப்பாங்க. படுக்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ளேஸ்க்கு போவாங்க. அப்புறம் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது, குடுகுடுன்னு மறுபடியும் ஓடி வந்து அவங்க ப்ளேஸில் அவங்கள மடியில் படுக்க வச்சுட்டு அங்கேயே உட்காந்து கிளாஸை லிசன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். இன்றைக்கி இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். மீதி நான் எப்போ சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி நாளைக்கு ஐ வில் ட்ரை. ஓகே, நான் நாளைக்கு ஸ்டோரி சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் சாட்டர்டே கன்ஃபார்மாக முடியாதுன்னு நினைக்கிறேன். சண்டேவும் தெரியல. ஏன்னா நான் சண்டே தான் அகைன் அங்கேருந்து கிளம்புறேன். மண்டே தான் வருவேன். ஸோ ப்ளீஸ் யாரும் கோச்சிக்காதீங்க. திட்டுறதா இருந்தாலும் பரவாயில்ல, திட்டிக்கோங்க. நோ ப்ராப்ளம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தானே திட்டுறீங்க. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பட் அகைன் என்னோடய ரெக்வஸ்ட், ஓகேவா? ஸோ ப்ளீஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு மண்டே ஆர் டியூஸ்டே நான் உங்களுக்கு போடுறேன். இடையில எனக்கு ஏதாவது டைம் கிடச்சிச்சின்னா ஜஸ்ட் இப்படி ஒரு 10 மினிட்ஸாவது வந்து நான் உங்களுக்கு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு போகிறேன். ஓகேவா? ஸ்டோரி கேட்டுகிட்டே ப்ளீஸ் என்னை திட்டிக்கிட்டே நீங்கள் தூங்குங்க. டேக் கேர். குட் நைட் அண்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ். நிறைய பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் இதில், எனக்கு தெரிஞ்சது தான்.